கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சக மாணவருடன் அதே பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நபர் மாணவரை அங்கிருந்து விரட்டி அடித்துவிட்டு மாணவியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளேயே மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடையாறு பகுதியில் சாலையோர உணவகம் நடத்தி வந்த கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஞானசேகரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஞானசேகரன் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், பி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர். அதன்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் முதல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கின் விசாரணை தொடங்கியது. காவல்துறை தரப்பில் வக்கீல் எம்பி மேரி ஜெயந்தி ஆஜராகி வாதிட்டார். பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட 29 பேர் சாட்சியம் அளித்தனர். 75 சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ராஜலட்சுமி இன்று அறிவித்தார். முன்னதாக இன்று நடந்த வழக்கு விசாரணையின் போது தனது அப்பா இறந்துவிட்டார் என்றும் அம்மாவையும் சகோதரியையும் மகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை தனக்கு உள்ளதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஞானசேகரன் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் குற்றவாளி ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்ட பிரிவுகள் உள்ளனவா என்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி கேள்வி எழுப்பினார். அப்போது பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமான குற்றம் புரிந்த ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து தீர்ப்பளித்த நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகி உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தண்டனை விவரம் வெளியாகும் வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டார். இதனையடுத்து சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து ஞானசேகரன் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்துள்ளார். சென்னை மகளிர் நீதிமன்ற வளாகம் முன்பு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அவர் தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்துல கோட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும். தேங்க்யூ. 2/6 அன்னைக்கு டீடைல்டா சொல்லலாம். தண்டனை விவரம் தெரிகிற வரைக்கும் வழக்கினுடைய தன்மை, வழக்கினுடைய மற்ற விவரங்களை இன்றைக்கு சொல்ல முடியாது. 2/6 அன்னைக்கு சொல்லலாம்.